ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் 7 சக்ராஸ் பத்தி பேசியிருக்கோம். நெறைய சக்ரா பேலன்சிங்க பத்தி பேசியிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன். சக்ராங்கிறது நம்ம பாடியில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சக்கரங்கள். இந்த சக்ரானாலே சுழலணும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த சக்கரங்கள் நம்ம பாடியில பல சக்கரங்கள் இருந்தாலும் 7 சக்கரங்கள தான் நம்ம பிரதானமா பார்க்குறோம். இந்த 7 சக்கரங்களுக்கு 2 வேலை. என்ன வேலை? சக்கரங்களின் வேலைப்படி அது சுழலணும். எல்லாமே நேர்கோட்டுல இருக்கணும். ஒரே லைன்ல இருக்கணும். இப்ப இந்த 7 சக்கரங்கள் தலையில இருக்கு சஹஸ்ர சக்ரா. இந்த நெற்றி பொட்டுல இருக்கிறது ஆக்ஞா சக்ரா, இல்ல ஆஜ்னான்னு சொல்லுவாங்க. அந்த சக்ரா. த்ரோட் சக்ராங்கிறது விஷுத்தி சக்ரா. ஹார்ட்ல இருக்கிறது ஹார்ட் சக்ரா. அதுக்கப்புறம் மணிப்புர சக்ரா, சேக்ரல் சக்ரா, அப்புறம் மூலாதார சக்ரா. இந்த 7 சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும், சுழலணும். அப்படி நேர்கோட்டுல இருக்கும்போதும், சுழன்று கொண்டே இருக்கும்போதும், ஒரு சக்கரங்களும் ஒரு குணாதிசயங்களை சார்ந்திருக்கும். ஒரு சக்கரங்களும் ஒரு உடல் பாகத்தை சார்ந்திருக்கும். இப்போ எல்லா சக்கரங்களும் இல்ல ஒரு பர்ட்டிகுலர் சக்கரம் நல்லா வேலை செய்யுது, சுழன்று கொண்டே இருக்கு, இருக்கும் இடத்தில் இருக்கு. அப்படின்னும்போது, அதனை ஒத்த குணாதிசயங்களும், அந்த சக்ராவை ஒத்த உடல் பாகங்களும் நல்லா வேலை செய்யும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சக்ரா எடுத்துக்கோங்க. ஹார்ட் சக்ரா வந்து ஹார்ட்டு அதாவது இதயம் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த வீசிங் வர்றது, காஃப் வர்றது, மூச்சு திணறல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சப்போஸ் இதயத்தை சார்ந்த அந்த சக்ரா வந்து சுழலாமல் இருந்தாலோ, இல்ல இருக்கும் இடத்தில் அல்லாமல் தனியா தள்ளி நகர்ந்திருந்தாலோ. ஸோ இந்த சக்ராக்கு தான் நம்ம ரீக்கி ஹீலிங் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த சக்ராலாம் ஆக்டிவேட்டடா இருக்கும். தீக்ஷை வாங்கும்போது இந்த சக்ராலாம் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது அது ஆக்டிவேட்டடாவே வச்சிருப்போம். எப்படி நம்ம மொபைல் ஃபோன ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா? டெய்லி. அந்த மாரி சார்ஜ் போடுற மாரி நம்ம இத ஹீல் பண்ணுவோம். செல்ஃப் ஹீலிங் ரேக்கி கிளாஸ்ல. அப்படி எனக்கு தெரியலங்க. எனக்கு செல்ஃப் ஹீலிங் பண்ண டைம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி 7 சக்ராஸ் கொண்ட கற்கள் விக்கும். அதாவது உபரத்தினங்கள் சொல்வாங்க. இந்த உபரத்தினங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 7 சக்கரங்களிலும் நீங்க படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டு 7 சக்கரங்கள்ல ஒரு சக்கரங்கள் இருக்கும் இடத்துல இந்த உபரத்தினங்கள வைத்த பிறகு, இந்த உபரத்தினங்கள் வந்து சுத்தி என்ன இருக்கும்னா, ஒண்ணொண்ணு ஒரு கலர் ஒத்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சக்ராக்கு பேஸ்டான அ குறியீடு மாதிரி. இப்போ ஒரு சக்ராக்கும் ஒரு இதழ் கொண்ட தாமரை. ஒண்ணு 4 இதழ் கொண்டிருக்கும். ஒண்ணு 16 இதழ் கொண்டிருக்கும். ஒண்ணு 8 இதழ் கொண்டிருக்கும். ஒண்ணு 6 இதழ் கொண்டிருக்கும். அப்படி கொண்டிருக்கும் தாமரை தான் இந்த ஒரு சக்ராவும். அப்போ இது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெத்திஸ்ட்ல இருக்கு. இதுல ஒரு டிசைனும் இருக்கு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, கிரவுன் சக்ராக்கு உண்டது. கிரவுன் சக்ரா என்னது? 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் அங்க இருக்குன்னு நம்பப்படுது. அப்போ இத நீங்க தலையில வச்சுக்கிறதும், அதே மாரி இத பார்த்தீங்கன்னா, 3 ஐ அதாவது நம்ம ஆக்ஞா சக்ராக்கு உரியது. அப்ப இத நெற்றியில வச்சுக்கிறது. நீங்க நீங்க உங்களுக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்குன்னு தனியா இப்போ நீங்க வீட்ல உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் பண்றீங்கன்னா, உங்களுக்குன்னு தனியா இந்த உபரத்தினங்கள வாங்கி வச்சுக்கோங்க. ஹீலிங் குடுக்குறீங்க. நீங்க ஒரு ரெக்கி பிராக்டிஷனரா இருக்கீங்க. இல்ல ஆ பிராணிக் ஹீலிங் பிராக்டிஷனரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹீலிங் குடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, பிறருக்கு குடுக்கும்போது அதற்கு தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா, அவங்களோட ஆரா உங்களுக்கு கனெக்ட் ஆகாம இருக்கும். அவங்களோட நெகட்டிவிட்டி இதுலலாம் ஏறாம இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சக்ரா. இந்த ஹார்ட் சக்ரா வந்து ஆ இதய பகுதியில, அந்த சக்ரா பகுதியில இருக்கும்போது, சக்ராக்கும் எனர்ஜி குடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் படுக்க போம்போதோ, இல்ல காலம்பற நீங்க எழுந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இத அந்தந்த சக்ரால வச்சுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேட்டிவா படுத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது. 10, 15 நிமிஷம் போதும். எடுத்துட்டு உப்பு தண்ணீல வாஷ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு சக்ரா பேலன்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சக்கரங்கள் பேலன்ஸ் ஆனாலே, சக்கரங்கள் நேர்கோட்டில இருந்து கொண்டும், சுழன்று கொண்டும் இருக்கும்போது, உடலும் ஆரோக்கியமா இருக்கும். மனமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கையில. சுறுசுறுப்பா இருப்பீங்க. இல்லங்க காலையில எனக்கு பண்ண டைம் இல்லன்னு சொல்றவங்க, இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுக்கலாம். பட் அப்படியே படுத்துட்டு தூங்கிடாதீங்க. ரொம்ப ஜாஸ்தி எனர்ஜியும் போகக்கூடாது. அதனால அத எடுத்து வச்சுட்டு, நீங்க காலையில எழுந்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்காக
இந்த சக்ரா ரொம்ப முடியல, டைம் இல்லன்னு சொல்றவங்களுக்கும், இல்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட செல்ஃப் ஹீலிங் எஃபெக்டிவா வேணும்னு சொல்றவங்களுக்கும், இந்த மாதிரியான 7 சக்ரா அம் காயின்ஸ் இது ரவுண்டுல இருக்கு. நம்ம பார்த்தது ஓவல் ஷேப்ல இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அத வாங்கி நீங்க அந்தந்த சக்ரால வச்சுட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் படுத்தாலே உங்களுக்கு அந்த சக்ராக்கான எனர்ஜி கிடைச்சிரும். சக்ரா பேலன்சிங்கும் உங்களுக்கு நடக்கும். அலைன்மென்ட்டும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சக்ரா காயின்ஸ வந்து நீங்க வந்து வச்சுட்டு படுத்துக்கலாம். இல்ல நீங்க ஹீலிங் குடுக்குறவங்களுக்கு அதே மாரி வச்சு ஹீலிங்கும் குடுக்கலாம். யாரோ வீட்ல உடம்பு சரியில்ல அப்டின்னா, அவங்களுக்கும் நீங்க சக்ரா பேலன்சிங் குடுக்கலாம். உடலும், மனமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு இத பத்தின மோர் டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயில்டா வேணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில்ஸா சக்ராஸ் பத்தி பேசலாம்.